ஸ்டில் என்னோட ஏர்னிங் ப்ராசஸ் வந்து டே பை டே அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஸோ வீடியோ பார்த்து சிரிக்கிறது, கலாய்க்கிறது அந்த மாதிரிலாம் யாராச்சும் நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வீடியோ போடவே முடியாது. இருக்கிறத வச்சு, இருக்கிற சரௌண்டிங்கை வச்சு, இருக்கிற ட்ரைபாட், இருக்கிற போன், இருக்கிற மைக்கை வச்சு யூஸ் பண்ணணும். நான் தெரிஞ்ச பொண்ணு தானே, நம்ம ஃபேமிலி தானே, நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு ஃபாலோ பண்ணக்கூடாது. பர்டிகுலர் டாலரா கெயின் ஆயிருக்கு, என் டேஷ்போர்ட்ல காட்டுது. ஹலோ காய்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோ பார்க்குற எல்லாரும் ஹெல்த்தியாவும் ஹாப்பியாவும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல எப்படி மானிட்டைசேஷன்ல ஹிட் பண்றது அப்படிங்கிறது தான். மானிட்டைசேஷன் அப்படிங்கன்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக சொல்றேன். யூடியூப் இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, அது ஸ்டார்ட் பண்ற பிளான்ல இருக்கீங்கன்னா யூடியூப்ல வந்து சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. அதை நம்ம ரீச் பண்ணாதான் நம்மளோட இன்கம் பொசிஷனுக்கே நம்மளால வர முடியும். ஸோ அதெல்லாம் நான் எப்படி ரீச் பண்ணேன், நான் இப்போ வரை எவ்வளவு ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறத வந்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவா கைட்லைனா கொடுக்கலாம்னு நினைச்சேன். சின்ன சின்ன டிப்ஸ் ஆட் பண்றேன். ஃபார் தட் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து இனிஷியலா யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணப்ப இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கேன். அதுல இருந்து சின்ன சின்ன டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் இப்போ நான் வந்து மானிட்டைசேஷன் எல்லாம் முடிச்சுட்டு இருக்கேன். நான் மானிட்டைசேஷன் முடிச்சு ஆல்மோஸ்ட் 6 months கிட்ட ஆகுது. 6 to 8 months கிட்ட இருக்கும். நான் வந்து 2024 Feb 12 அப்பதான் ஒரு 2 ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருந்தேன் யூடியூப். அதுதான் நான் ஸ்டார்ட் பண்ணி போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோ. அதுக்கப்புறம் யூடியூப் பெருசா பார்க்கல, விட்டுட்டு அதுக்கப்புறமா மார்ச் எண்ட்ல, ஏப்ரல் ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்டா லாங் வீடியோ ஷார்ட்ஸ்ன்னு கொஞ்சம் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயமே தெரிய வந்துச்சு. யூடியூப்ல வந்துட்டு சில கிரைட்டீரியா இருக்கு, அதை நம்ம ரீச் பண்ணா மட்டும்தான் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். யூடியூப்ல வீடியோ போடுற எல்லாருக்குமே காசு வராது, வீடியோ எவ்வளவு வியூஸ் போயிருந்தாலுமே காசு வராது. ஸோ அதுக்கு இருக்கிற கிரைட்டீரியாவை பத்தி இப்ப நான் டீட்டெயிலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நீங்க வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிருக்கணும். அப்புறம் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஹிட் பண்ணிருக்கணும். இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னா என்னன்னு நிறைய பேர் வந்து தெரியாம இருக்கும். ஈவன் நானே ஸ்டார்டிங்ல எனக்கு அதோட அல்காரதமே புரியல. 4000 வாட்ச் ஹவர்னா என்ன, எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கத்துக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நீங்க 10 minutesக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்கன்னா அதை இப்போ 6 பேர் பாக்குறாங்க, 16 minutes ஆயிடுச்சு. 16 minutesனா வந்து 1 hour. அந்த 4000 அந்த 1 hour வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். பேலன்ஸ் 3999 hours வந்து நம்ம ரீச் பண்ணணும். இதுதான் வந்து கான்செப்ட். ஆனா இதுல இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீடியோவை 10 minutes போடுற வீடியோவை ஒருத்தர் வந்து ஃபுல்லா பாப்பாங்க நம்மளால சொல்ல முடியாது. அவங்க 5 minutesலயும் கட் பண்ணலாம், இன்னொருத்தவங்க 2 minutesலயும் கட் பண்ணலாம், இன்னொருத்தவங்க 10 minutes ஃபுல்லா கூட பார்க்கலாம். ஸோ வியூவர்ஸ் வந்து எவ்வளவு மினிட்ஸ், எவ்வளவு ஹார்ஸ் பார்த்துருக்காங்களோ அதை மட்டும்தான் யூடியூப் கால்குலேட் பண்ணிக்கும். இப்ப நீங்க லாங் வீடியோ போட்டுட்டீங்க அப்படின்னா அது கீழே வந்து 100 views இருக்கும். 100 views காட்டுறதுல 100 பேருமே வந்துட்டு உங்க வீடியோ ஃபுல்லா பாத்துருக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். நிறைய பேர் பாதிலே முடிச்சிருப்பாங்க. சோ எந்த அளவுக்கு அந்த வியூவர் வந்து அந்த வீடியோ பாத்துருக்காங்களோ அவ்வளவு மினிட்ஸ், அவ்வளவு ஹார்ஸ் மட்டும்தான் யூடியூப் வந்து கணக்கு எடுத்துக்கும். இந்த மாதிரி கொஞ்சமா அந்த 4000 வாட்ச் ஹவர் வந்து நம்ம ரீச் பண்ணணும். இது சும்மா கிடையாது, ரொம்ப 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 டஃபா இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிரும். என்னடா இது 1 2 கூட ஏறாது, ஒவ்வொரு நாளைக்கும் ரொம்ப கம்மியா ஏறும். ஸோ நான் இதை எப்படி ஹிட் பண்ணினேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோஸ் வந்து கண்டினியூஸா போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். குக்கிங் வீடியோஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எடுத்ததும் ஃபேஸ் காட்டி போறதுல கொஞ்சம் தயக்கமா இருந்தனால ஃபேஸ் காட்டாம குக்கிங் வீடியோ போட்டு வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்துதான் ஸ்டார்ட் பண்ணிருந்தேன். அப்படியே போயிட்டு இருக்கிறப்ப இடையில ஒரு நாள் வந்து மாத்தி சாரி ப்ரீ ப்ளீட்டிங் வீடியோ வந்து போட்டிருந்தேன். லக்கிலி அதுதான் எனக்கு வந்து ஹிட் ஆச்சு. அதுல கிட்டத்தட்ட வந்து 3 lakh வியூவர்ஸ் வந்து பார்த்திருந்தாங்க. ஸோ அது மூலியமா மட்டுமே எனக்கு 3700 வாட்ச் ஹவர்ஸ் வந்து கெயின் பண்ணிட்டேன். பேலன்ஸ் 300 வாட்ச் ஹவர்ஸ் தான். ஸோ அந்த வீடியோக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஏற ஆரம்பிச்சு. எல்லாரும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபரை ஹிட் பண்ணிட்டு தான் வாட்ச் ஹவர்ஸ்க்கு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனா எனக்கு அப்படியே உல்டாவா நடந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் வாட்ச் ஹவர்ஸ் தான் ஹிட் பண்ற நிலைமையில இருந்துச்சு எனக்கு. அது 3700 ரீச் ஆனதுக்கு அப்புறமா நான் கன்சிஸ்டன்டா போஸ்ட் பண்ணல. ரொம்ப இன்கன்சிஸ்டன்டா, ரொம்ப லேசியா இருந்தேன் யூடியூப்ல. ஏன்னா அப்ப நான் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருந்தேன். ஆண்ட்ராய்டுல வந்துட்டு போட்டா வியூஸ் போவாது, அதெல்லாம் மித்து. இருந்தாலும் வந்துட்டு ப்ராப்பரா ஷூட் பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாதுன்ற ஒரு தயக்கம் இருந்தனால நான் அது பண்ணல. அது மட்டும் இல்லாம நான் இனிஷியல் ஸ்டேஜ்ல யார்கிட்டயுமே சொல்லல யூடியூப் சேனலை பத்தி. அதனாலயுமே எனக்கு ஃபேஸ் காட்டி போடுறதுக்கும் மத்த இனிஷியலா வீடியோ போடுறதுக்கும் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து ஃபேஸ் வந்து காட்ட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஜூன் ஜூலை மந்த் போல திருப்பி நான் ரெகுலரா, ஏன்னா அப்போ வந்து செமஸ்டர் லீவ்ல இருந்தனால திருப்பி நான் ரெகுலரா வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த போஸ்ட் பண்ணதுல வந்துட்டு எனக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஹிட் ஆயிருச்சு. ரொம்பலாம் வியூஸ் போகுது, 50 views, 100 views, மேக்ஸிமம் 300 views. இப்படிதான் நான் ரெகுலரா போட்டதுல இது மூலியமா தான் எனக்கு வந்து 4000 வாட்ச் ஹவர் ஹிட் ஆச்சு. எனக்கு லாங் வீடியோ போனதுன்னு பாத்தீங்கன்னா அந்த 3 lakh தான். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வீடியோ 1K 2K போயிருக்கு. நான் வாட்ச் ஹவர் ஹிட் பண்றதுக்கு முன்னாடி வரை இருந்ததை சொல்றேன். இப்ப வந்து 18K ஒரு வீடியோ போயிருக்கு.
இப்பயுமே மோஸ்ட்லி 18K தான் என்னோட வியூஸே. அப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் வியூஸே போகும். ஆக்சுவலா 1K 2K போறதே வந்துட்டு பெருசு. அந்த 3 lakh போனனாலதான் எனக்கு வந்து அந்த அளவுக்கு சீக்கிரமா ஹிட் ஆக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மானிட்டேஷனும் ஆயிருச்சு. அதே நேரத்துல சப்ஸ்கிரைபரும் ஏறிட்டாங்க, 1000 சப்ஸ்கிரைபரும் ஏறிட்டாங்க, 4000 வாட்ச் அவரே ஏறிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இன்கம் பண்றதுக்கான பேஜே வந்துட்டு அன்லாக் ஆகும். இதுவரையும் நீங்க எத்தனை வருஷம் வீடியோ போட்டிருந்தாலும் அந்த வீடியோக்கான வியூஸ்க்கான அமௌண்ட் எல்லாமே யூடியூப்க்கு தான் போகும். நமக்கு வந்து டேஷ்போர்ட்ல கூட காட்டாது எவ்வளவு அமௌண்ட் ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு. இதுக்கப்புறம் மானிட்டேஷன்ற ஒரு ப்ராசஸே வந்து ஆன் ஆகும், எனேபிளே பண்ண முடியும், எலிஜிபிள் நம்ம இதுக்கப்புறம் தான் ஆகும். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா டாலர்ஸா வந்துட்டு நமக்கு வியூஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். டேஷ்போர்ட்ல அதுவுமே காட்டும், கொஞ்சம் கொஞ்சமா ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கும். இப்பயும் நம்மளால அமௌண்ட் எடுக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஏன்னா இதுக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்கு. அந்த டாலர் எப்ப $100 ரீச் பண்ணுதோ அப்பதான் நம்மளால எடுக்க முடியும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு மினிமம் பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி யூடியூப்ல இருக்கிற மினிமம் பேலன்ஸ் வந்து $100 நம்ம என்னைக்கு ஹிட் பண்றோமோ அதுக்கு அடுத்த மாசம் நமக்கு 28 to 30 டேஸ்க்குள்ளார அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும். இதுக்கடையிலே நிறைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும், நிறைய ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். AdSense கூகுள் அக்கௌண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆனதுக்கு அப்புறமே இந்த AdSense அக்கௌண்ட்ல வந்து நம்ம எந்த மெயில் ஐடி போட்டு யூடியூப் ரன் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். ஃபார் தட் நமக்கு வந்து யூடியூப்ல வந்து வீடியோக்கு ஆட்ஸ் நல்லா பிளே ஆக ஆரம்பிக்கும். மானிட்டேஷன் ஆனதுக்கு அப்புறமே மிடில் ஸ்டார்டிங்ல எண்டிங்லன்னு வீடியோஸ்ல வந்து பிளே ஆக ஆரம்பிக்கும். அந்த ஆட்ஸுக்கும் அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும், வீடியோட வியூஸ்க்கும் பர்டிகுலர் அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். அது அந்த டேஷ்போர்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டே இருக்கும். $100 ரீச் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம அக்கௌண்ட் வந்து அமௌண்ட் வந்துடும். இதுதான் வந்துட்டு யூடியூப்ல இருக்கிற ஏர்னிங் ப்ராசஸ். இது தெரியாம பல பேர் ஆரம்பிச்சுட்டு இவ்வளவு பெரிய ப்ராசஸா இருக்கு, இதெல்லாம் எப்படி பண்ண முடியும் நிறைய பேர் விட்டுருக்கீங்க. யூடியூப் பொறுத்தவரையும் வந்து கன்சிஸ்டன்டா இருக்கணும். நீங்க எப்படி வீடியோஸ் போடுறீங்க, எந்த வீடியோல ரெக்கார்ட் பண்றீங்க, ஆடியோ குவாலிட்டி, இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் டைம்ல வந்து என்னை கேட்டா இம்பார்ட்டன்டே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்மள்ட்ட இருக்கிறத வச்சு, இருக்கிற சரௌண்டிங்கை வச்சு, இருக்கிற ட்ரைபேட், இருக்கிற போன், இருக்கிற மைக்கை வச்சு யூஸ் பண்ணணும். நானே இன்னும் சொந்தமா எனக்குன்னு ஒரு மைக் கூட வாங்கிக்கல இன்னும். அந்த மாதிரி நம்மளோட அட்மாஸ்பியர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணி கன்சிஸ்டண்டா ரெகுலரா நீங்க லாங் வீடியோ ஷார்ட்ஸோ ரெகுலரா நீங்க போஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமாவே நீங்க $100 வந்து ரீச் பண்ணலாம். நான் இவ்வளவு இன்கன்சிஸ்டண்டா இருக்கிறனாலதான் எனக்கு இன்னமே வந்துட்டு டாலர் வந்து ரீச் ஆகல. ஆக்சுவலா இன்னும் நான் ஃபர்ஸ்ட் மந்த் இன்கமே யூடியூப்ல இருந்து எடுக்கல. ஐ எம் ட்ரைங். எப்படின்னா வந்து நான் மந்த்லி 4 வாட்டி போட்டு 5ஆவது நாள் விட்டுருவேன். அந்த மாதிரி இன்கன்சிஸ்டண்டா இருக்கிறனால என்னால வந்து எடுக்க முடியல. டாலர் கெயின் ஆயிருக்கு, என் டேஷ்போர்ட்ல காட்டுது. ஆனா அது இன்னும் 100 வந்து ரீச் பண்ணாதனால என்னால இன்னும் வந்துட்டு டாலர் வந்து கண்ணுல பார்க்க முடியல. கையில காசா எடுத்து சீக்கிரம் அதை வந்து ரீச் பண்றதுக்கான நாள் வரும் நம்புறேன். அண்ட் சில டிப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் மேஜரா யூஸ் பண்ணது என்னன்னா, நான் யூடியூப் ஆரம்பிச்சதை யார்கிட்டையுமே சொல்லல. யார்கிட்டையுமே அப்படின்னா எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியும், என்னோட ஒரு ஃப்ரெண்டுக்கு தெரியும். ஏன்னா அவங்கதான் வந்துட்டு எனக்கு வீடியோ எடுக்க ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இவ்வளவுதான் எனக்கு மொத்தத்துக்கு தெரிஞ்சது. என் ரிலேஷனுக்கும், என் ஃப்ரெண்ட்ஸுக்கும், என் கூட உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கும் யாருக்குமே வந்துட்டு நான் என்னோட வீடியோ பத்தி சொல்லவே இல்லை. யூடியூப் ஆரம்பிச்சு மானிட்டேஷன் ஆகிற வரையும் நான் சொல்லவே இல்லை. மானிட்டேஷன் ஒன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் சொல்ல ஆரம்பிச்சேன். ஏன்னா லைட்டா வெளில தெரிஞ்சிருச்சு வீடியோ பார்த்து. அதனால எதுக்கு விட்டுக்கிட்டுன்னு நான் மானிட்டேஷன் ஆனதுக்கு அப்புறமா எல்லாட்டையுமே சொல்ல ஆரம்பிச்சேன். அந்த சொல்லாம இருந்தனால மட்டும்தான் ஓரளவாச்சும் நல்லா கன்சிஸ்டண்டா போஸ்ட் பண்ணி டாலர் என்னால சேர்க்க முடியலனாலும் மானிட்டேஷன் என்னால பண்ண முடிஞ்சிச்சு. இல்லன்னு வச்சுக்கோங்க, வீடியோ பார்த்து சிரிக்கிறது, கலாய்க்கிறது அந்த மாதிரிலாம் யாராச்சும் நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வீடியோ போடவே முடியாது. நமக்கு ஒரு மாதிரி டிமோட்டிவேட் ஆயிரும். சோ அதனால நான் சொல்லல. இப்ப நம்மள டிமோட்டிவேட் பண்ணா பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம சேனல் வந்து மானிட்டேஷன் ஆயிருக்கு. அதுல எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டிருப்போம் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். ஸோ அவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டு நம்ம விட மாட்டோம். ஆனா மானிட்டேஷனுக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம விட்டுருவோம். ஆக்சுவலா அதே மாதிரி என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே ஆர்கானிக்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவுமே நான் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையுமே சொல்லல. ஒருத்தவங்க பார்த்து பிடிச்சு ஃபாலோ பண்ணணும். தெரிஞ்ச பொண்ணு தானே, நம்ம ஃபேமிலி தானே, நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு ஃபாலோ பண்ணக்கூடாது. அந்த 2 காரணத்துக்காக மட்டுமே 1000 ஃபாலோவர்ஸும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் நான் இந்த மாதிரி இது பண்ணேன். இன்ஸ்டாகிராம்ல நான் ஆக்டிவாவே கிடையாது. அதுக்கப்புறம் இப்ப ஐபோன் வாங்கினதுக்கு அப்புறமா இன்ஸ்டாகிராம்லயும் ரீல்ஸ் மாதிரி கொஞ்சம் அப்பப்போ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப நியர்லி 2.5K சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. ஸ்டில் என்னோட ஏர்னிங் ப்ராசஸ் வந்து டே பை டே அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைபர் வந்து இவ்வளவு இருந்தாதான் காசு வரும், இவ்வளவு கம்மியா இருந்தா காசு வரும்ல ஒண்ணுமே கிடையாது. நான் கன்சிஸ்டண்டா இருந்திருந்தேன்னா இந்நேரம் எனக்கு வந்து அமௌண்ட் ரீச் ஆயிருக்கும். இந்த வீடியோல சொன்ன டிப்ஸ் அண்ட் என் மானிட்டேஷன் ப்ராசஸ் பண்ணி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ண எல்லாருக்கும் என்னோட ஆல் த பெஸ்ட். கன்சிஸ்டண்டா போஸ்ட் பண்ணி நீங்களும் உங்களோட ஏர்னிங்ஸை பாருங்க.